மாவட்டம் அறந்தாங்கிலேருந்து வந்திருக்கேன். இங்கே சூளைமேட்டில் தான் இருக்கேன். எனக்கு ஒரு 20 வருஷமாக முஸ்லீம் நண்பர்கள் நாங்கள் வியாபாரத்துலலாம் இருக்கிறோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் குடும்ப வாழ்க்கையில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வரும். அந்த மாதிரி சமயத்தில் கோர்ட்டுக்கு போனால் ஒரு வருஷம் ஆகுது விவாகரத்து. அதுக்குள்ளே கூட சேர்ந்துருவாங்க. ஆனால் தலாக்குன்னு ஒரு 3 வாட்டி சொல்லிட்டா ஒரு 70 நாளைக்குள்ளே ஒரு தம்பதியை பிரிச்சிடுறீங்க முஸ்லீம்ஸ் மக்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளேயும் பப்ளிக்லேயும் இருக்குது. இதுக்கு ஐயா நீங்கள் தெளிவு எப்படி சொல்கிறீங்களா? அதாவது கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் பிடிக்கல என்று சொன்னால் அதை இந்துக்களாக இருந்தால் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவங்க கோர்ட்டில் போய் என்ன செய்யணும், வழக்கு போடணும். பிடிக்கலன்னா என்ன செய்யணும், எனக்கு என் புருஷனை பிடிக்கல, எனக்கு என் பொண்டாட்டியை பிடிக்கல, அல்லது 2 பேருமே சேர்ந்து பிரிந்து கொள்வதுன்னு முடிவெடுத்தால் கூட சேர்ந்து மனு போடணும். மனு போட்ட பிறகு கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் 6 மாதம் பிரிஞ்சுக்கிறீங்க, 1 வருஷம்னாங்க, இப்போ 6 மாதம் ஆக்கியிருக்கிறாங்க, 6 மாதம் பிரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. பிரிஞ்சு இருந்த பிறகும் அதே நிலையில் உறுதியாக இருந்தோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் சில காரணங்கள்லாம் விசாரித்து நீங்கள் விவாகரத்து பண்ணிக்கிறலான்னு தீர்ப்பளிப்பாங்க. ஆனால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்தியாவிலே என்ன பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டால் நாங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை. நாங்களே என்ன செய்யலாம், புருஷனுக்கு பொண்டாட்டியை பிடிக்காட்டாலும் பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்காட்டாலும் எங்களுக்குள்ளே விவாகத்தை என்ன செஞ்சுக்கலாம், ரத்து பண்ணிக்கலான்னு இருக்குது. இப்போ என்னன்னு கேட்டால் இது நல்லது, அது நல்லதா? நம்மளுக்குள்ளே விவாகரத்து பண்ணிக்கொள்வது நல்லதா, நீதிமன்றத்தில் போய் கோர்ட்டில் கேட்டு விவாகரத்து பண்ணுறது நல்லதா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் நமக்குள்ளே பண்ணிக்கொள்வது தான் பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு தரக்கூடியது. இன்றைக்கி விவாகரத்து கஷ்டமாக்கி வச்சோண்டு வைங்க, என்னவாகும், விவாகரத்து கோர்ட்டுக்கு போவோம், அந்தாண்டு 5 வருஷம் இழுத்து விடுவாங்க, வக்கீல் ஃபீஸுன்னு போவோம். எதுக்குடா இந்த வம்போன்னு என்ன பண்ணுறான்னு கேட்டால் மனைவிமார்களை மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திவிட்டு ஸ்டவ் அடித்து இளம்பெண் சாவுன்னு நியூஸை கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் என்ன காரணம், பிடிக்கலைங்கன்னா கொள்கிறான். பிடிக்கலைன்னு சொன்னால் சந்தோஷம் அனுப்பி விட்ற வேண்டியதானே. கோர்ட்டுக்கு போடான்னு சொன்னால் கோர்ட்டுக்கு போய் 5 வருஷம் இழுத்தடிப்பாங்க. நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணணும்ல, இவளை காலி பண்ணால் தானே வேறு கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறான், பொண்டாட்டியை கொள்கிறான். இது நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. ஸ்டவ் அடித்து இளமன் சாவு கேஸ் பூராவுமே புருஷனுடைய குடும்பத்தால் கொல்லப்படுறவங்க தான். அவன் மனைவியை பிடிக்கலன்றவன என்ன பண்ணுறான், கோர்ட்டுக்கு போடான்னு சொன்னால் அவ்வளவுக்கெல்லாம் எனக்கு பொறுமையாக இருக்க முடியாதுன்னு கொண்டுடுறான். அதில் ஏன் கொள்றான்னு கேட்டால் தப்பிச்சுக்கிடலாம்ல, தீயில செத்தா ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஏன், பெண்கள் சமையல் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, சமைக்கும் போது அதுவாக பிடிச்சிருச்சுன்னு சொல்லி தப்பிச்சுக்கிடலாம்ல. இதுக்கு எனக்கு காவலுக்கு ஆள் நிப்பாட்டி வச்சுருக்க முடியும், அது சாத்தியப்பட. அதனால் அவனுக்கு வசதியாக இருக்கிறதுனால பெண்களை காலி பண்ணிடுறான். இதை அவங்களே பேசி இன்னும் பிரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு முடிவெடுத்தால் அது இப்படி செய்வானா, கொலை செய்ய மாட்டான். அப்போ இந்த கொலை நடப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் மனைவியை பிடிக்கலன்னு சொன்னால் புருஷன் கொலை பண்ணுறான், புருஷனை பிடிக்கலன்னு சொன்னால் மனைவியும் கொலை பண்ணுறான். ஒன்று அவளே மருந்தை கொடுத்து கொலை பண்ணுறா, அம்மி கொலவையை தூக்கி போட்டு கொலை பண்ணுறவன் இருக்கிறா, இன்னொருத்தனோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவனை கூட்டு சேர்த்து கொண்டு புருஷனை கொலை பண்ணுறவனும் இருக்கிறான். பேப்பரில் வருது, செய்திகள்லாம் வருது. பிடிக்கலைன்னா பிரிஞ்சுக்கிட்டு போய் வேற கல்யாணம் பண்ணிட்டு போனால் கொள்வாளா? ஒரு பொம்பளைக்கு புருஷனை பிடிக்கலைன்னா ரத்து பண்ணிட்டு போமா, உனக்கு எவனை பிடிச்சிருக்க அவனை கல்யாணம் பண்ணிக்க சட்டப்படி அப்படின்னு இருந்தால் அவனோட சேர்ந்துட்டு இவனை கொல்ல வேண்டிய நிலை வருமா? அப்போ இவன் உயிருக்கும் ஆபத்தாக போகுது. இப்போ அப்போ இந்த விவாகரத்தை கோர்ட்டுக்கு போகிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டால் கொலை நடக்கிறது. அல்லது என்ன பண்ணுவான், விவாகரத்தும் பண்ணாமல் இன்னொருத்தி வப்பாட்டியை வச்சுக்கிட்டு இவளை அடித்து சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருப்பான், அதுவும் நடக்கிறது. விவாகரத்துக்கு கஷ்டமாக்கி வச்சதுனால கல்யாணம் பண்ணுறதுக்கு தானே கோர்ட்டுக்கு நான் போகணும், நான் வப்பாட்டி வச்சுக்கிறேன், என்னடி பண்ணுவேங்கிறான். அவள் பேருக்கு பொண்டாட்டின்னு வைத்து கொண்டு கொடுமை செய்யக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தவிர்க்கிறதா இருந்தால் 2 பேருக்கும் பிடிக்கலையா சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவோம், அதுக்கு பிறகு சரியாக வரலையா மறுபடியும் முயற்சி பண்ணுவோம். இது தேராதுன்னு சொன்னால் அவங்கள பிரித்து விட்டால் 2 பேர் உயிரோடு இருப்பார்கள். பிரித்து விடாமல் இல்லை இன்னொரு வருஷம் சரி, ஏன்னா குடும்ப வாழ்க்கை தேவை இருக்குல்ல, ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளை தேவை இருக்குது, ஒரு பொம்பளைக்கும் ஒரு ஆம்பளை தேவை இருக்குங்கும் போது அது இழுத்துக்கிட்டு போனால் என்னவாகும், ஆஹா இவனை காலி பண்ணால் தான் நமக்கு வேறு வாழ்க்கை, இவளை காலி பண்ணால் தான் நமக்கு வேறு வாழ்க்கைன்னு 2 பேர் நினைக்கக்கூடிய நேரத்தில் உயிருக்கு உழை வச்சு போடுறாங்க. அப்போ முஸ்லீமில் நீங்கள் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் அடித்து இளம்பெண் சாவுல முஸ்லீம் வர்றதே கிடையாது. ஏன், இவங்க பிடிக்கிற ரத்து பண்ணிட்டு போயிடுவாங்க. உலகத்திலே அது வாழக்கூடிய நிலைமை ஏற்படுது. பிடிக்கல ரத்து பண்ணுறதை கஷ்டமாக்கி வச்சுன்னு சொன்னால் உலகத்தை விட்டு அனுப்புறது அதிகமாயிரும். எது பெண்களுக்கு சிறப்பு, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு பார்க்கணும். இது சம்மந்தமாக இஸ்லாம் பெண்கள் உரிமை பறிக்கிறதாங்கிற புஸ்தகத்தில் ரொம்ப விரிவாக எழுதியிருக்கிறோம். அந்த புஸ்தகம் ஒன்று தருவோம், அதில் பார்த்துக்கிறேங்க, சீக்கிரம் கொடுங்க.